ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி வெயிலில் சமாளிக்கிறீங்க, எப்படி வெயிலில் சமைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது இப்போது. இன்றைக்கி வந்து சண்டே, மதியானம் லஞ்சு சமைச்சிட்ருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 400 கிராம்ஸ் காடை கிரேவி பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதான் இன்றைக்கி ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். காடை கிரேவி வந்து சிக்கன் கிரேவி மாதிரி தான், ரொம்பவே சிம்பிள். பட்டு சிக்கனை விடவுமே ஹெல்தின்னு சொல்லலாம். இது வந்து லோ ஃபேட் ஐட்டம். சிக்கனோட கம்பேர் பண்ணும்போது லோ ஃபேட். இது கூட கொஞ்சமாக ஸ்பைசஸ், பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு. எங்கள் வீட்டில் இந்த ஸ்பைசஸ் வந்து ஓவராக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. அதனால் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த அன்னாசி பூ அதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பாருங்க, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், பட் நான் இன்றைக்கி கிரேவி தான் செய்கிறேன். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து கழுவியாச்சு. தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல இந்த எண்ணெயிலேயே அதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுக்கணும். கூடவே 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ காடையோடு சேர்த்துக்குவோம். இந்த காடைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா தக்காளி, அதெல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி தோல் பிரிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். இதுக்கிடையில் நம்ம வந்து இந்த காடை கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிக்க போகிறோம். எல்லாமே வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம், மிளகு கொஞ்சமாக, அண்டு கசகசா. இந்த 3ஐயும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கசகசாக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் வதக்கும் போதே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம்.
ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். காடை கிட்டத்தட்ட நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு, மிளகு, கசகசா, சீரகம், தேங்காய், அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பக்கத்தில் சாதம் விசில் வந்துட்டுருக்கு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காடை கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். தேங்காய் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் கூட கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. காரம், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இன்றைக்கி மத்தியானம் லன்ச் சாதம், வேக வச்ச முட்டை, காடை கிரேவி, கூடவே ரசம். இதுதான் எங்கள் லன்ச்சு. நீங்களும் இந்த காடை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.